ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ட்ராப்ட் ஆன் ய டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் சீசன் 2 வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 2 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராப்ட் ஆன் ய டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. அது சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட பார்ட்னர் அப்படிங்கிற ஷிப்ல இருந்து ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவனோட ஷிப்புக்கு ஏற்றுறான். அடிப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் ஏறுங்க, மற்றவங்களாம் அதுக்கப்புறமா ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களே கரெக்டாக ஏற்றிட்டு இருக்காங்க. மாஸ்டர், எதிரி சைடு ஏதோ ஒரு பிளாக் கலர் ஆர்மர் இருக்குது அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், ஒருவேளை அது பிளாக் நைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் நைட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸோ ஏஞ்சலுக்காக ஷாக் ஆகுறாங்க. பிளாக் நைட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கிறா. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளாக் நைட் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவன், தனியாலாம் நின்று ஒரு படையவே அழிச்சிருக்கான், அந்த பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு ஆஞ்சி சொல்லவோ, மிஸ்டர் லியானுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு லிவியா நினைக்கிறா. அவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கான், நான் அனுப்பின ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் 2 துண்டா கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கையில நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு சண்டை போட்டு இன்னொரு கையில ரைஃபிள வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் காலை வச்சு அசால்ட்டா அதை தடுத்துருதான். டேய் தம்பி, உன் வயசுக்கு நீ 2 வெப்பன்ஸை ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லோக்சியான், ரைஃபிளையோ ஸ்வாடையோ உள்ள வச்சுட்டு நான் ஜஸ்ட் கையாலேயே இவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இம்பாக்டை யூஸ் பண்ணி இன்னொரு ஆர்மரை டெஸ்ட்ராய் பண்றான். பட் அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த பிளாக் நைட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆர்மரை துண்டா வெட்டுதான். இப்போ நம்ம ஹீரோவோட டிஸ்பிளே பிரேக் ஆயிடுச்சு. என்னது பிளாக் நைட்டா, மாதிரி நான் சாக போறேன், குட் பை அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றான். நம்ம ஹீரோ இம்பாக்ட் வச்சு அட்டாக் பண்ண போறான், ஆனா அவன் தப்பிச்சிருதான். அப்படின்னா லியானால இன்னும் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கிறிஸ் ஹாப்பி ஆகுறான். மாஸ்டர், ஆர்மர் டேமேஜ் ஆயிடுச்சு, அவன் வர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நீங்க திரும்பி போறதே நல்லது அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. வயசான காலத்துலயும் ஏன் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லியானால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்காவும் ஒலிவியாவும் நினைக்கிறாங்க. தோக்குறது என் பழக்கம் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் உண்மையிலேயே வேற லெவல்ல ஃபைட் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட ஆர்மரையே வெட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. மாஸ்டர், உங்க அந்த பவரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கவும், வேணாம், இவன் எனக்கு உயிரோட வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வயசான காலத்துல ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காம ஏன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸ் தான் என்னோட கிங்டம், நான் அங்க ஒரு நைட்டா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன், ஏன்னா அதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் சொல்றான். ஒரு நைட்டா எனக்கும் என்னோட கிங்டம்ல சில பொறுப்புகள்லாம் இருக்கு, ஆனா நான் எனக்காக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறான். ஸ்வாடோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம ஹீரோவோட கண்ணை கூச வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல. ஆர்மரோட சேர்த்து நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே அவன் ஸ்வாடை இறக்குறான். உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்மருக்குள்ள இருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோவோட ஆர்மர் அந்த பிளாக் நைட் அப்படியே புடிச்சு வைக்குது. பைலட் இல்லாம அந்த ஷிப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், லோக்சியான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், நல்ல வேலை நான் அவனை காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி என்ன கொன்று அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஒன்னியா கொண்டு நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எதிரியோட கமாண்டர் வந்துட்டு எதையோ வானத்துல ஷூட் பண்றான். இது என்னதுடா புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸ் தோக்காது அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். என்னோட ஃப்ளூட்டை விடவோ இது ரொம்பவும் மோசமானது, அவன் ஷூட் பண்ண லைட்ல இருந்து ரொம்பவே டேஞ்சரஸான எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. இப்போ அந்த இடம் ஃபுல்லாவே பல மான்ஸ்டர்ஸ் வருது. இது பார்க்க நல்லா தான் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நான் எல்லாரும் சேர்த்து தான் இறந்து போக போறோம், எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிளாக் நைட் கேட்கறான். லோக்சியான், இதை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவோட மெயின் ஷிப் ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து மான்ஸ்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு லேசர் அட்டாக் பண்ணுது. எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட தலையை வெட்டி அதை ட்ரோஃபியா வச்சுக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உன்னோட தலையை வச்சு நான் என்னடா பண்ண போறேன், இதுக்கு மேலேயே உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். யோ தாத்தா, இதுக்கு மேலேயும் நீ நைட் ஆகி போராடலான்னு முடிவு பண்ணிட்டியா, உன் காலம் முடிஞ்சது, ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காம ஒரு ஸ்கூல் ஷிப்பை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் தோத்து போயிட்ட, உன்னோட கிங்டம்ல இதுக்கப்புறமா உன்னை வச்சுக்கிடுவாங்களா, உங்களோட சேவை எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் நைட் சொல்றான். தாத்தா, உங்க காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, வளர்ந்து வர்ற பசங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் மிஸ்டர் லியான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். அவங்க கிட்ட ஒர்க் ஆகிற ஆர்மர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் தூக்கி கோப்பையில போட்டுருவேன், அப்புறம் நீ என்ன பண்றதுங்கிறத அப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 கிங்டம்க்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சிடலாமே அப்படின்னு கமாண்டர் சொல்லவும், ஏன்டா தோத்துப்பான உன்னோட பச்சை நான் ஏன்டா கேட்கணும், நான் சொல்ல வரது கேளுங்க நம்ம சொல்ல வரவும், நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். மாஸ்டர், எதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவனை தோக்கடிக்கணும், ஈஸியா நம்ம மெயின் ஷிப்பை வச்சு அவனை கொண்டிருக்கலாமேன்னு கேட்கவும், அவனை கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, ரெண்டாவது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளையே நம்ம அவ்வளோ ஈஸியா கொண்டுட்டோம்னா நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர் கரெக்டா அப்படின்னு லோக்சியான் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ரூம்குள்ள ஏன் என்ன விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். மாஸ்டர், கொஞ்சம் அமைதியா பேசுங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க லோக்சியான் சொல்றான். ஒலிவியாவும் ஏஞ்சலுக்காவும் நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஐ சூப்பரா இருக்குதே, இல்ல நான் இவங்களை எப்படி பார்க்க கூடாது, அவங்க ஏன் ஏன் ரூம்ல படுத்திருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிட்டாங்கன்னு லோக்சியான் சொல்லுது. கிறிஸ் அங்க வாரான். என்னப்பா திரும்பவும் என் கூட சண்டை போடணும்னு எதுவும் கேட்காத, நான் டயர்டா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், பிளாக் நைட் நீ தோக்கடிச்சவை நீ எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னோட பலசாலியா மாறுவேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் கிளம்புறான். பிராட்கோ கிரேக்கோ பண்ண மாதிரியே இந்த வெற்றியை கிறிஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான்.
பிரின்சஸ் நம்ம மேல வார்த்துறதுக்கா அவளை அவ்வளோ ஈஸியா விட்டுட்டீங்களா அப்படின்னு ஏஞ்சலுக்கா கேட்கவும் சில விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. அப்புறம் லியான் எப்படி இருக்கான், அவன் தானே இது எல்லாத்துக்குமே காரணம். கிங்டம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பையன் தப்பான ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ பிரதர் கேட்கவும் எந்த பொண்ணு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு சொல்லவும் இவ்வளோ சாதனைகள் பண்ற பையனை எந்த ஒரு பொண்ணுக்கோ பிடிக்கலையா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா பிரதர் யோசிக்கிறான். இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒலிவியா கேட்கவும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கடையில வாங்கினேன்னு ஏஞ்சலுக்கா சொல்றா. எந்த கடை நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்கு நீ மொத்த பிஸ்கட்டையே வாங்கிடுவா அதுக்கு தானே அப்படின்னு ஏஞ்சலுக்கா கேட்கவோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, இவ்வளோ டேஸ்டான பிஸ்கட்டை கொடுத்தாச்சு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா பிளாக் நைட் தோக்கடிச்சது நீ தானே, அப்புறம் ஏன் கிறிஸோட பேரை சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இது சில பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவனை திரும்ப ஏத்துக்கிட்டதுக்காக தான் இதை நீ பண்ணியா, உண்மையிலே நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு ஒலிவியாவும் ஏஞ்சலுக்காவும் சொல்றாங்க. லோக்சியன் வர்றதை பார்த்துட்டாமா இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கேட்கறாங்க. இது என்னோட ஃபெமிலியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். ஆமா இவர் தான் என்னோட மாஸ்டர், ஆனா நான் மேஜிக் மூலியமா கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. லோக்சி கியூட்டா இருக்குன்னு ஒலிவியா சொல்லவும் ஆமா லோக்சி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டீஸ் பண்றான். என்னைய கிண்டல் பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிங்க, ஃப்ரெண்ட்ஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள தோக்கடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஆர்மர்ல இருக்கிற ஒவ்வொரு பெஸ்ட் பார்ட்டை தூக்கி அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஆர்மரா கிரியேட் பண்றாங்க. இதை கிரியேட் பண்ண 50 கோடி ஆச்சுன்னு சொல்லுவோம். 50 கோடியா அப்படின்னு சொல்லி மாதிரி ஷாக் ஆகுறா. இந்த தடவையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான்னு ஏஞ்சலிக்காக்கோ ஒலிவியாக்கோ தெரியுது. மாஸ்டர் இதுல நீங்க கலந்துக்கிடாமே இருந்திருக்கலாமேன்னு லோக்சியான் கேட்கவும் நான் இதுல வேணும்னே தோத்து போகலான்னு முடிவு பண்ணி தான் அங்க வந்திருக்கேன். மரி கூட இருக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்பவும் போராடுறாங்க. அதை நம்ம அஃபிஷியல் ஆக்கிருமே. அது போக ஒலிவியா லெவலுக்கு ஒரு சூப்பரான பொண்ணு அவங்களுக்கு கண்டிப்பா தேவையில்ல. சோ அவனுங்க மாதிரி கூடயே இருக்கட்டும், நான் தோத்து போகலான்னு தான் அங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். கிரேக் ஃபோர்டுக்கு தான் பெஸ்ட் காம்பாக்ட் எபிலிட்டி இருக்குங்கிறதுனால அவனை நம்ம ஹீரோ கூட சண்டை போட அனுப்புறாங்க. நான் இதுல தோத்து போயிட்டு அவனுங்களை மாதிரி கூடயே இருக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ரெடியா இருக்கான். ஹே பாட் ஃபோர்ட் அன்னைக்கே மாதிரியே சீரியஸா சண்டை போடு அப்படின்னு சொல்லி கிரேக் சொல்றான். லோக்சியான் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மாஸ்டர் அவனை வெளியே வர சொல்லுங்க, அந்த ஆர்மர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா ஆர்மரையும் ஒன்னா ஆக்கியிருக்காங்க, ஆனா அதை ஒழுங்கா அசம்பிள் பண்ணல. சோ அது வெடிக்க போது அவனும் செத்துருவான்னு சொல்லுவோம். ஆர்மர் வெடிக்க போது வெளியே வா நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். ரெஃப்ரி மேட்ச் நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். வீர மாதிரி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி ரோபோட் சொல்லுது. அந்த ஆர்மர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அவன் சேஃப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. ஆனா நான் அவனை தோக்கடிக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் அவன் உன்னை பார்த்து பயந்து பின்வாங்க ஆரம்பிச்சுட்டான், சண்டை போடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிரேக்க சேர பண்றாங்க. அவனை தோக்கடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுறான். இம்பாக்டை யூஸ் பண்ணி அவன் ஆர்மரியை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். 50 கோடியை சல்லி சலியா நொறுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி மாதிரி வருத்தப்படுறா. ஆமா நம்ம ஏன் இன்னைக்கு ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டியோட் இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல செரமனி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்க போறாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும். டியோட் இந்த செரமனியை உனக்காக தான், நீ தானே அந்த பிரின்சஸை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தா, அதுக்காக தான் இந்த அவார்டுன்னு சொல்லவும். லியான் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் நான் வர மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பா எல்லாம் வந்திருக்காரு, உன்னை ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லவும். நீ ஏன் உங்க அப்பா கிட்ட என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸோட ஆர்மியை தோக்கடிச்சதுக்காக குயின் ஃபேமிலி, ஏஞ்சலிகாவோட ஃபேமிலின்னு சொல்லி பெரிய பெரிய நோபல் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோவை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அவார்டை அவனுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை விருப்பமே இல்லாம வாங்கிக்கிறான். ஹை லெவல் ஸ்டேட்டஸ் போக போக ஹை லெவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணு தான் அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு சாதாரண மாப் கேரக்டர் என் வழியில குறுக்க வரான். செயின்டோட ஹோலி திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் அடைஞ்சு இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டா மாறுதேன் அப்படின்னு சொல்லி மாதிரி நினைக்கிறா. வெளியே ஒளிவியா நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கங்க்ராட்ஸ் பண்றா. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ என்ன அவாய்ட் பண்றல அப்படின்னு கேட்கவோ இல்ல நீ சொன்னதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், என் ஃபீலிங்ஸ் உண்மையானது, நீ என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒலிவியா சொல்றா. நான் ஒரு சாதாரண மாப் கேரக்டர் தான், ஆனா அவங்க 2 பேர் கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மாதிரியும் நீங்களும் ஒரே மாதிரி தான், உங்க ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிற நாலேஜை வச்சு கேமோட மெயின் கேரக்டர்ஸை உங்களை லவ் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு லோக்சியான் சொல்லுவோம். ஆனா நான் ஒன்னும் மாதிரி சீட்டிங் பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸை பத்தி என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல, மாதிரி நீங்க எதுவும் பண்ணலனாலுமே கடைசியில அந்த மெயின் கேரக்டர்ஸ் உங்களை தானே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேட்கறான். மாப் கேரக்டரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ ஃபைனல் எபிசோட வச்சு பார்க்கும்போது ஒலிவியாவும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா. ஏஞ்சலிகாக்கும் நம்ம ஹீரோ மேல லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லோக்சியான் சொன்ன மாதிரியே மரியம் வந்துட்டு கேமோட மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவளை லவ் பண்ண வைக்கிறா. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணலனாலுமே கூட ஒலிவியாவும் ஏஞ்சலிகாவும் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றாங்க. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2ல என்ன நடக்க போகுதுன்னு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.